இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநில உரிமைகளை மீட்பதற்காகவும் மத்திய அரசுக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தணுங்கிறதுக்காகவும் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அமைச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே பல்வேறு விஷயங்களும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நீட் எக்ஸாம் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றி தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்காம மறுத்துட்டாங்க. இப்போ பொதுப்பட்டியல தான் இப்போ கல்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநில பட்டியல தான் கல்வி இருந்துச்சு. மாநில பட்டியல இந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை மத்திய அரசு தமிழகத்துல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு குற்றம் சாட்டுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சமக்ரா சிக்ஷா திட்டம் 2018 சமக்ர சிக்ஷா திட்டமானது தொடங்கப்பட்டது. அனைவருக்கும் கல்வி வழங்கும் வகையில சமக்ர சிக்ஷா திட்டம் தொடங்கினாங்க. அந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியை இன்னும் விடுவிக்காம மத்திய அரசு வச்சிருக்காங்க. இது போன்ற காரணங்களால மாநில அரசுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும், அது மட்டும் இல்லாம மத்திய அரசுடனான உறவை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில உயர்நிலை குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்காங்க. இதுல உறுப்பினர்களாக யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அசோக் வர்தன் ஷெட்டி மற்றும் மு நாகநாதன். இதுல அசோக் வர்தன் ஷெட்டி என்பவர் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடைய முன்னாள் துணைத் தலைவர் தான் மு நாகநாதன் என்பவங்க.